வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து. வயதான காலத்தில் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கணும். ஒரு 50 வயசு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும், இல்லை 60 வயசு ஆயிடுச்சு நீ எதுவுமே பண்ணலைன்னா எப்படி இருக்கும், உங்களோட பணத்தை எப்படி இங்கே ஹேண்டில் பண்ணணும், ரிட்டையர்மெண்ட் பண்ணிவிட்டா அப்படிங்கிறத பார்க்கும். ஒரு 50 வயசானாலும் 60 வயசானாலும் விஆர்எஸில் வர்றீங்களோ அல்லது ரிட்டையர்மெண்ட் ஆகிறீங்களோ உங்களுக்கு பிஎஃப் கிராஜுவிட்டி கொடுப்பாங்க. ஒரு 60 வயசுங்கிறப்ப மேக்ஸிமம் குழந்தைகளுக்கெல்லாம் மேரேஜ் முடிஞ்சிருக்கும், படிப்பு முடிஞ்சிருக்கும். ஒரு சிலருக்கு மட்டுமே அந்த கடமைகள்லாம் ரொம்பவே பெண்டிங்கில் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், நாம் ரிட்டையர்மெண்ட் ஆகிற பணத்தை தயவு செஞ்சு வட்டி அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் யாருக்கும் வட்டிக்கு கொடுத்துடாதீங்க, எங்கேயும் கொடுத்துடாதீங்க. சொந்தக்காரங்க எல்லாருமே நிறைய பேர் வருவாங்க. இடம் வாங்கி போட்டிங்கன்னா அவசரத்துக்கு பணமாகாது, ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி பிள்ளைங்க வந்தால் வீடு பத்தாதுன்ட்டு இடித்து வீட்டை கட்டாதீங்க. உங்களுடைய கார்பஸை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. மெடிக்ளைம் தேவையான அளவுக்கு நீங்கள் மெடிக்ளைம் எடுத்து வச்சுக்கோங்க. கூடுமான அளவுக்கு தனியாக வீடு வாங்கி தனி வீட்டில் போய் இருக்காதீங்க. அவசர ஆத்திரத்துக்கு ஒரு எமர்ஜென்சினா கூட ஆட்கள் வரக்கூடிய நிலையில் இருக்கணும். ஒரு ஆம்புலன்ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலோ ஒரு எமர்ஜென்சிக்கோ பக்கத்து வீட்டில் ஆள் இருக்கிற மாதிரி எங்கேயாவது காட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டு இருக்க வேண்டாம். எங்கே போனாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் மட்டுமே போங்க. ஏன்னா நீங்கள் 60 வயசு வரை பாடுபட்டாச்சு. இதுக்கு மேலே நீங்கள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும். நிறைய பேர் 60 வயசான வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்க, அதுக்கு மேலே தான் வாழ்க்கை ஆரம்பம். இன்றைக்கி நான் எங்கள் பஸ்ஸில் போகும்போது என் கூட ஒர்க் பண்ணவரை பார்த்தேன். பிள்ளையை நம்பி 50 லட்ச ரூபாய்க்கு வீட்டு அடமானம் வச்சு பிஸ்னஸ் பூரா லாஸ் ஆகி இப்போ ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு போயிட்டுருக்காரு. 68 வயசாச்சு. அவருக்கு 68 வயசாச்சு. போன மாதம் என் கூட ஒர்க் பண்ண ஒருத்தர் வந்துட்டு பையனுக்கு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறான், அவனுக்கு வீடு கட்டி கொடுக்கணும், என் வீட்டு அடமானம் வச்சு பணம் வாங்கி கொடுங்க அப்படின்னாரு. நான் புத்தி இருக்காயா அறிவு இருக்காயான்னு சத்தம் போட்டு அனுப்பிச்சி விட்டேன். காலம் கலிகாலம், மோசமான காலம். தினந்தோறும் பேப்பர்லேயும் யூடியூப்லேயும் வாட்ஸ்அப்லேயும் பார்த்திங்கன்னா அம்மா அப்பா கிட்ட பணத்தை எல்லாம் வாங்கிக்கிட்டு ஈவு இறக்கம் இல்லாமல் பையனும் மருமகளும் எல்லாத்தையும் வாங்கிட்டு நடு வீதியில் விட்டுறாங்க. அதனால் இங்கே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னையை பொறுத்தவரையில் மரணம் கூட கௌரவமாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். அதனால் சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு பண்ண பக்குவமாக அம்மா கையில் கொடுத்து விடு சிலக்கண்ணு. அவங்க 600 ஆக்குவாங்க சின்னக்கண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு 60 வயசில் அம்மா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இருந்தாலும் அவங்க பணத்தை அவங்க ஹேண்டில் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களிடம் இந்த ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களா அவங்கள்ட்ட கேட்டுட்டு, ஏன்னா பேங்க்கில் 6-7% வட்டி கொடுக்குறாங்க, விலைவாசி 10%. உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. அதனால் நிரந்தரமாக வருமானம் வரக்கூடிய வகையில் ஒரு 50% 50% மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி ரெண்டுலேயும் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஓவரால் உங்களுக்கு 12% 15% ரிட்டர்ன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். இல்லைன்னா பத்தாது. ஏன்னா இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே இப்போ பென்ஷன் கிடையாது, ப்ரைவேட் கம்பெனி பென்ஷன் கிடையாது. உங்கள் கான்ட்ரிபியூஷன் ஏற்கனவே நீங்கள் லோன்லாம் வாங்கியிருப்பீங்க, மேனேஜ்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வயசான காலத்தில் எங்கேயும் ஓட முடியாது, ஒழிய முடியாது. காசு இல்லைன்னா புருஷன் முன்னாடிக்குள்ளே தான் சண்டை வரும். ஏன்னா நம்ம பிள்ளைங்கள்லாம் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. கடைசி வரை நம்ம கூட ட்ராவல் பண்ணுறது உங்கள் ஒய்ஃப் மட்டும்தான். நாளைக்கு 6 மாதம் படுத்துட்டா கூட அவங்க பார்க்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார நிலை வசதியாக இருக்கணும். இருக்கிற காசுக்கு இடம் வாங்கி போட்டு அவங்க அவசர ஆத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்க? இப்போ என்ன மாதிரி வியாதிகள்லாம் போகுதுன்னு சொல்ல முடியல. அதனால் புத்திசாலித்தனமாக இருக்கிற காசை பத்திரமா வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்புறமும் உங்கள் மனைவி கஷ்டப்படக்கூடாது, யார் வீட்லேயும் சாப்பாட்டுக்கு போய் கஷ்டப்படக்கூடாது. இதெல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க. நான் இந்த துறையில் 30 வருஷமாக இருக்கேன். உங்களுக்கு இது சம்மந்தமான ஏதோ ஆலோசனை வேணும்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9952615649. என்னுடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் இருக்குது. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வாங்க. எங்கேயும் ஏமாந்துடாதீங்க. நான் சொல்கிறது அதுதான். நான் இந்த துறையில் இருக்கிறதுனால நூற்றுக்கணக்கான இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பார்த்துட்ருக்கேன். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து.